ஸோ லூர்த் அலெக்ஸ் இந்த பேஷண்ட்டு 77 இயர்ஸ் இப்போ பள்ளி வலிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு 17ஆம் தேதி வந்தாங்க. 13ஆம் தேதியா 13ஆம் தேதி வந்தாங்க. அன்றைக்கி வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அந்த பல்லுன்னு சொன்னோம். பல்லு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் பிளட் டெஸ்ட் பார்க்கணுமா, நீங்கள் வரைக்கும் சுகர் டெஸ்ட்டு மற்ற ரத்தம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் பல்லு எடுக்க ரத்த டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்கல. கரெக்டாக சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து பல்லு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பல்லு லைட்டாக சீல் பிடிச்சிருக்கு. சீரெல்லாம் கிளியர் பண்ணிட்டு பல்லிங்க எடுத்தாச்சு. இப்போ நானும் 100% ஷுவர் இந்த பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிளேட்டட் கவுண்ட்ஸ் நார்மலாக இருக்குது. ஓகேவா, அனிமியா சிவியராக இல்லை. சுகரும் வந்து சுகர் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது. இப்படி எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, இதுக்கு வந்து ரிச்சாக இருக்கணும் போராக இருக்கணும் கிடையாது. ஒரே பேசிக் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னால் எதுக்குன்னு கேட்கறது, எக்ஸ்ரே எடுக்க சொன்னால் பல்லு உடையன்னு சொன்னோம். பேஷண்ட் கிட்ட பல்லு உடையும், இந்த பல்லுக்கு செலவு அதிகமாகும்னு சொன்னோம். அதுக்கும் ஓகே நாங்கள். ஏன்னா அவங்க மனநிலைக்கு உடஞ்சிச்சுன்னா அப்புறம் செலவு அதிகமாச்சுன்னா பேஷண்ட் கொடுக்க மாட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஈஸியாக இருந்துச்சு, பல்லு எடுக்கும் ஈஸியாகவே வெளியே வந்துச்சு. நாங்கள் சொன்ன சார்ஜ் மினிமம் சார்ஜ் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். பேஷண்ட் எல்லாத்துக்கும் கோப்படி இது மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன என்ன வலி இருந்துச்சு பல்லு எடுக்கும்போது? எதுவும் வலிக்கலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மறுத்து போயிடுச்சு. மாத்திரை கரெக்டாக 3 நாளைக்கு போடுங்க. ஒரு வேலை என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாயிடும். 3 மணி நேரம் ஆகும் சரியாகிறதுக்கு. ஒரு வேலை என்ன பிரச்சனை இருந்தால் நீங்கள் தான் இருக்க போகிறோம். சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எச்சம் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற இஷ்யூஸ் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிளட் டெஸ்ட் நார்மல் உள்ளாக இருந்தாலும் கிளியர் பண்ணியாச்சு. 99% உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வேலை வந்தால் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாது. ஓகேவா, இப்போ அந்த பாட்டியை பார்த்தீங்களா, நாங்கள் சொன்ன எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ஏன்னா 77 வயசு அது வரைக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தது இல்லை. சுகர் லெவல் எவ்வளோன்னு தெரியாது, ரத்தம் வேறு என்ன பிரச்சனை இருக்கான்னு தெரியாது, பிளேட்லெட் அப்னாமலிட்டி இருக்கா, எவ்வளோ அனிமியா இருக்குது, எதுவுமே தெரியாது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பல்லு எடுக்கிறதுக்காக பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தேன். ஏன்னா எந்த ரிப்போர்ட் அவங்க வச்சிருந்தேன். டாக்டர்கிட்டையும் போகலாம், எல்லாம் நார்மல்னு சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. ஸோ அதனால் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தேன். எடுத்து வந்து பார்த்தா இந்த எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. லைட் அனிமியா மட்டும் இருந்துச்சு. ஸோ பல்லையும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல பல்லோட ஒரு வேர் கிட்ட ரொம்ப அரிச்சிருந்துச்சு. மேலே பல்லுக்கு 3 வேர் இருந்துச்சு. இது உடையும் நாங்கள் பேஷண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னோம். உடையாமல் எடுத்தால் ஓகே, இல்லை உடஞ்சிட்டா நாங்கள் சார்ஜ் அதிகமாக பண்ணணும்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணணும். பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஓரளவு கன்ஃபர்மேஷன் வேணும். இது எப்படி போகும் இந்த ட்ரீட்மெண்ட் தெரியணும்னா கண்டிப்பாக டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ரேவும் வயசாயிடுச்சு யங் பேஷண்ட்ஸுக்கு ஓகே. ஒரு 30-35க்கு மேலே வந்தாலே மினிமம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் கண்டிப்பாக தேவை. எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும். அப்புறமா டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்க்காம ஆங்கிள் தெரியாமல் பல்லு எடுக்கும், பல்லு உடைச்சிட்டாலோ இல்லை பிளட் இன்வெஸ்டிகேஷன் பார்க்காம அதுக்கப்புறம் யாரும் அப்னாமாலிட்டி வந்துட்டாலோ டாக்டர் வந்து குறை சொல்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ பிளட் டெஸ்ட்டும் எக்ஸ்ரேவும் கம்பல்சரி டென்டலில். ஓகேவா, தேங்க்யூ. நீங்கள் ஆடுற பல்லு எடுக்கிறீங்க, ஆடிட்டு இருக்கு பல்லு எடுக்கிறீங்களோ இல்லை ஆடாத ஸ்ட்ராங்கான பல்லு எடுக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எதை எடுத்தாலும் ரத்தம் நிற்குமா நிற்காதான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் வேறுனா உடம்புல காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட்டு தேவை. ஓகேவா, ஆடுற பல்லு கூட ஆங்கிள் தெரியாமல் பல்லு எடுத்தீங்கன்னா பல்லு உடைய தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் அது காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ பெட்டர் எக்ஸ்ரே அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை விட கோஆப்ரேஷன். பேஷண்ட் எது சொன்னாலும் கேட்டாங்க, அதனால கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுக்கு மெஜாரிட்டி எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, தேங்க்யூ.